ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்காக பிரதமர் மோடிக்கும் ராணுவ வீரர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரியில் ராயல் சல்யூட் ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் இந்திய ராணுவம் பயங்கரவாதிகள் முகாம்களை அழித்தது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் சார்பில் தேசிய கொடி ஊர்வலமானது நடத்தப்பட்டு வருகிறது. இதேபோல் பிரதமர் மோடிக்கும் ராணுவ வீரர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வரை ராயல் சல்யூட் ஊர்வலமானது தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த ஊர்வலத்தில் மார்டின் குழும நிர்வாக இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டுள்ளார். ஊர்வல முடிவில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரே இந்த ஊர்வலமானது நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக முக்கிய வீதிகள் வழியாக இந்த ராயல் சல்யூட் பேரணியானது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுச்சேரியில் அரசியலில் அடியெடுக்க இருக்கக்கூடிய தொழிலதிபர் மார்டின் சார்லஸ் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். தேசிய கொடி நீண்ட இடைவெளியில் இந்த தேசிய கொடியானது அணிவகுப்பாக நடைபெற்றது. அதே போல அனைத்து தொண்டர்களும், நிர்வாகிகளும், பொதுமக்களும் தேசிய கொடியை கையில் ஏந்தி இந்த பேரணியில் உற்சாகமாக கொண்டாடி இந்த ராயல் சல்யூட் நிகழ்ச்சியானது வெற்றிகரமாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இந்த பேரணியானது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.